ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதாவது வேதாகம திறன் ஆய்வு, அதாவது நீங்கள் இதுவரைக்கும் கேட்ட சத்தியம், கேட்ட பிரசங்கம், வாசித்த பைபிள் ரீடிங், இது நிமித்தம் உங்களுக்கு எப்படி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்காலர் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த வேதாகம திறன் ஆய்வு போட்டி நடத்தப்படுது. போட்டினா உடனே எழுதி இது பண்ணுறதில்ல. இது நீங்கள் மெதுவாக 6 மாதம் வச்சு எழுதலாம். 6 மாதம் அப்புறம் தரலாம். ப்ரைஸு எதிர்பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொடுப்போம். கற்றுக்கொள்கிறதுக்காகவும் அதை பயன்படுத்தலாம். வேதாகம திறன் ஆய்வு கொஸ்டின் பேப்பர். இதில் 600 கேள்வி இருக்கும். பழைய ஏற்பாட்டில் 300, புதிய ஏற்பாட்டில் 300 கேள்விகள். இதை நடத்துகிறது யாருன்னா சகோதரர் அந்தோணிராஜ். அதாவது உங்கள் சகோதரர் அந்தோணிராஜ் நடத்துகிறாங்க. சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்க. ஆமாம், சாத்தாங்குளத்தில் வேன் வச்சு ஊழியம் செய்கிறாங்க. அப்புறம் புதுக்கோட்டையில் ஒரு அலுவலகம் ஒன்று அமைச்சு இந்த பைபிள் குயிஸ்க்காகவே வச்சு நடத்துகிறாங்க. இதில் நீங்கள் இந்த பைபிள் குயிஸை வாங்கி பயனடையலாம். ஆமாம், இது வரைக்கும் 10 வருஷத்தில் நிறைய ஏரியாவில் இந்த பைபிள் குயிஸ் போயிருக்குது. ஆமாம், அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 காப்பீஸ்க்கு மேலே போயிருக்கு. உடனே எல்லோரும் சொல்லுவாங்க 1,00,000ன்னா அப்போ பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு தொகை கிடச்சிருக்குமேம்பாங்க. கிடச்சிருக்கலாம். அதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதாவது அதுக்கு மற்றவங்களுக்கு நடுத்தரவாதிகளுக்கு அவங்க விரும்பினாங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்போம். வசதியாக இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் வாங்கிக்கிடுவோம். ஏன்னா அதை வாங்கி அதை பிரிண்ட் போட்டு அல்லது இப்படிப்பட்ட ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறது. அதாவது இதோடைய நோக்கம் என்னென்னா எல்லோரும் வேத புத்தகமும் கையுமா உட்காந்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவங்களால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பதும் இவைகளே. அப்போ நீங்கள் வேதாகமத்தை படித்தா தான் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக பைபிள் ரீடிங் அவேர்னஸ், அதுக்காக தான் நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இதை வியாபார ரீதியில் செய்யலை. சிலர் நினைப்பாங்க அப்போ 1,00,000 காப்பீஸ்னா அப்போ உங்கள் கையில் பெரிய தொகை இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் தரமாட்டாங்க. ஆனாலும் இதோடைய நோக்கம் என்னென்னா, நான் ஆர்சியில் இருக்கும்போது என் கையில் பைபிள் கிடையாது. ஆர்சியில் 1981 அந்த பக்கத்துலலாம் பைபிளே எங்கள் வீட்டிலே கிடையாது. எங்கள் வீட்டில் சுரூபங்கள் தான் உண்டு. அந்தோணியார் சுரூபம், மாதா சுரூபம், பைபிள் கிடையாது. மருந்துக்கு கூட ஒரு வசனம் தெரியாது. அப்படிப்பட்ட இருந்தவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, அப்பா அந்தோணிராஜ் என் பைபிளை வாசி, அப்படின்னா தான் உனக்கு என்னை பற்றி தெரியும், இல்லைன்னா நீ சுத்த பிளாப்பாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனம் கொடுத்ததுனால தான் நான் 25 ரூபாய்க்கு பைபிளை வாங்கி வாசித்தேன். அதன் பிறகு எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. இன்றைக்கி ஒரு தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணலாம். அப்புறம் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு சுவிசேஷம் சொல்லலாம். ஒரு ஆலயத்தில் கொண்டு போய் அங்கேயும் தேவன் என்ன பண்ணுறாரு, என்னை பயன்படுத்துகிறார். ஆமாம், ஆலயத்தில் கொண்டு போய் அங்கே இப்படி செய்திகள் கூட்டங்களில் செய்தி கொடுக்கறது பாருங்கள். பிரபுக்களும் ராஜாக்களும் மத்தியில் உட்கார வச்சுருக்காரு. தன் ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிற தேவன். இப்படிலாம் தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அதில் இந்த பைபிள் குயிஸ் இலக்கிய பணிகள். இலக்கிய பணிகள்னால் இலக்கியத்தை மக்களுக்கு கொடுக்குறது. அப்புறம் சுவிசேஷ பணி, இலக்கிய பணி, அப்புறம் கிராம சுவிசேஷ ஊழியம், புதிய இடங்களில் ஆலயங்களை அமைக்கும் பணி. ஆமாம், கருவக்குளத்தில் ஆலயம் அமைக்கிறதுக்கு ஆண்டவர் அடிமையை பயன்படுத்தினார். அது பிறகு வெள்ளப்பட்டின்னு ஒரு ஊரில் ஒரு ஆவிக்குரிய சபையை கொண்டு வர்றதுக்கு ஏற்படுத்தப்பட்ட முயற்சிகளில் அடிமையை பயன்படுத்தினார். அப்புறம் பழைய காயில் ரொம்ப நாளாக பூட்டி கிடந்த ஒரு ஜபாரையை திரும்ப திறந்து ஊழியம் செய்வதற்கு அது திரும்ப மாடல் பண்ணி ரீமேக் பண்ணி அதில் ஊழியம் நடக்கு. இப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. கடைசியில் பார்த்தாரு ஆண்டவர் ஒரு இடத்துல சபையெல்லாம் கட்டடங்கள்லாம் இடிக்கப்பட்டு அந்த இடத்துல அவங்க ஆராதிக்க இடம் இல்லாமல் வந்தவங்களுக்கு 3ஆம் மைல், தூத்துக்குடி 3ஆம் மைல் டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் ஒரு குடோனில் வச்சு ஆராதிக்காங்க. அந்த ஆராதனையில் அடிமையை கூட்டிகிட்டு போய் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் செய்தி கொடுங்க, எங்களோட இடைப்படுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்ட நிமித்தம் ஒரு சபை பொறுப்பு தான் கிட்டத்தட்ட. அங்கே பாஸ்டர் ஒருத்தர், அவர் மனைவி, சபை மக்கள், மூப்பர்கள் எல்லோரும் வராங்க.
அடிமையை கொண்டு அதில் கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதாவது மொத்தத்தில் நான் தூத்துக்குடியில் ஊழியம் செய்கிற காலங்களில் ஆகாது என்று தள்ளப்பட்டவன். எந்த ஊழியக்காரனும் நம்மளை மதிக்கிறதில்ல, உருவாக்குறதில்ல, உயர்த்தவும் நம்மளை இது பண்ணுறதில்ல. ஆனாலும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், போஷிக்கிறாரு, போதிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, வழி நடத்துகிறார். இதில் ஒன் ஆஃப் த பாட்டு தான் அந்த பைபிள் குயிஸ். இதை பற்றி நீங்கள் என்கிட்ட விவரம் கேட்கணுன்னா ஒரு எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது 75 98 99 0 643 75 98 990 643. இதை குறித்த விவரங்களை நீங்கள் அறியணுன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், 75 98 99 0 643 75 98 990 643. இதில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் அதிகாலையில் ஒரு ஆன்லைன் ப்ரேயர் உண்டு. அதில் நீங்கள் கலந்து கொள்ளணுன்னா 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஜெபிப்போம். அதில் பாடல், செய்தி, அப்புறம் எல்லாம் உண்டு. நீங்கள் கலந்து கொள்ளணுன்னா வாங்க. கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய இலக்கிய பணிகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்புறம் குறும்படங்கள் எடுக்கிறோம். குறும்படங்கள்னால் அதாவது பைபிள் சம்மந்தப்பட்ட சண்டே சர்வீஸ்னு ஒரு கிறிஸ்தவ படம் எடுத்திருக்கோம். அந்த இதை நீங்கள் அது பார்க்கலாம். அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டோரி எடுத்திருக்கோம். அது பிறகு ஒரு நிறைய சமுதாய அவேர்னஸ் படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை அதாவது சிறு குறும்படங்களில் பாட கலை இலக்கிய பண்பாட்டு கிறிஸ்தவ கலை இலக்கிய பண்பாட்டு கழகம், அதுலேயும் நீங்கள் சேர்ந்து குறும்படங்களில் நடிக்க ஆர்வம் உள்ளவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட பேசுங்க, ஃபோனில் பேசுங்க. நாங்கள் உங்களுடைய ஊழியத்துக்கு ஏற்ற உங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்த உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.